பெரியவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு அதுல எந்த விருப்பமும் இல்ல. நான் உங்ககிட்ட சொன்னதுல ரொம்பவே உறுதியா இருக்கேம்மா. தம்பி, இந்த விஷயத்துல வேற எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொன்னேன். அதெல்லாம் ஒரு குழப்பமும் வராதுமா. எங்க வீட்டை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புமா. நீங்க கவலையே படாதீங்க. ஏய், கதிரே, சரிங்களா? ம், நீ வந்து பில்ல வாங்க. இதோ வரேன். இதோ ஆ. போயிட்டு வந்துடுறேம்மா. நீ சொல்லு மாறி, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். தனம் சின்ன பொண்ணு, அவ உயிருக்குயிரா நேசிச்ச உங்க பையனும் அவளை விட்டுட்டு போயிட்டாரு. அவளுக்குன்னு குழந்தைங்களும் எதுவும் இல்ல. இந்த சின்ன வயசுலயே அவ புருஷனை இழந்துட்டு கஷ்டப்படுறத பாக்கும்போது எங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அவளுக்கு ஒரு வாழ்க்கை தேவைன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தோணுச்சுமா. நிறைய தடவை தனம் உங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொல்லியிருக்கா. நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தானே சின்ன வயசுல நீங்களும் உங்க கணவனை இழந்திருக்கீங்க. ஆனா அன்னைக்கு நீங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. உங்க கையில 2 குழந்தையும் வயித்துல 2 குழந்தையும் இருந்ததால அவங்களோட வாழ்க்கைக்காக வாழணும்னு கட்டாய சூழ்நிலையில நீங்க இருந்தீங்க. அதுவும் இல்லாம உங்க மூத்த பையன் உங்களுக்கு முதுகெலும்பா இருந்தாரு. அவர் துணையோட உங்க குடும்பத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்கம்மா. அவங்களுக்காகவே வேற வாழ்க்கைய பத்தி யோசிக்காம அவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டீங்க. அதுல ஒரு நியாயம் இருக்குமா. ஆனா தனம் அப்படி இல்லமா. தனத்துக்குன்னு யாரும் இல்லமா. உங்க குடும்பம் தான் அவ குடும்பம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கா. சத்திரினை நல்லா படிக்க வச்சு அவ வாழ்க்கையை செட்டில் பண்ணி விட்டுடுவா. இது எல்லாமே நல்லபடியா நடந்துருமா. இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் நீங்க தனத்தோட வாழ்க்கைய பத்தி யோசிங்க. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. எப்பெல்லாம் தனத்துக்கு ஆபத்து வருதோ அப்பெல்லாம் கதிர் தம்பி தானே வந்து காப்பாத்துறாரு. அந்த கதிரே அவளுக்கு வாழ்க்கை துணையா வந்தா அவ வாழ்க்கை பாதுகாப்பாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்குல்லம்மா.